ஐயா வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம்மா. அன்பான உங்க இருக்கிற அன்பு வணக்கம். சொல்லுங்க ஐயா. ம் ஹவு டு கம்யூனிகேட் மை செல்ஃப். நான் என் கூட எப்படி நான் பேசுறது, ஒரு அதீதமான சந்தோஷமாகட்டும், இல்ல கோபமாகட்டும், இல்ல ரொம்ப சேட்னஸ்லாம் இருக்கட்டும், அப்போ நான் என்ன எப்படி ஹேண்டில் பண்ணுவோம், எப்படி நான் என் கூட நான் இயல்பா இருக்கணும்ன்றது தெரிய மாட்டேங்குது. என்ன சொன்னேன், உங்களோட நீங்க கனெக்ட்ல இருக்கீங்களா? இல்ல, ஆனா எல்லாரும் கெட்ட இருக்கணும்னு சொல்றோம். உண்மைங்க. இதுதான் இங்க ஒண்ணு என்ன நான் சொன்ன பாத்தீங்களா, அன்புன்றதுக்குள்ள நீங்க ஆழ்ந்து போகும்போது மட்டும்தான் இந்த விஷயத்த உங்களால உங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர முடியும். நம்ம ஒரு சிம்பிளா சொன்னா யோகம் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க, ஒரு சில விஷயம்லாம் இருக்குது. இதெல்லாம் பண்ணி நம்ம ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து நம்ம என்ன பேசுறோம், நம்ம என்ன பார்க்கறோம், நம்ம என்ன கேட்கறோம், நம்ம சரியா ரியாக்ட் பண்றோமான்றத நம்மளால ஒரு 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 இடம் வரைக்கும் நம்ம நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். அதை தாண்டி அனலைஸ் பண்ணணும் நம்ம எல்லாரும். இங்க அது ஒரு விஷயம் இருக்கு. அது எப்போ அந்த அனலைஸ் பண்ண முடியும்னா, நான் சொல்றேன், அன்புக்குள்ள நீங்க ஆழ்ந்து போகும்போது இது ஈஸியா பண்ண முடியும். ஏன்னா அன்புன்றது ஒரே ஒரு சொல்லு. அந்த ஒரு சொல்லுக்குள்ள நீங்க இப்ப என்னென்னலாம் நீ என்னால முடியல, எனக்கு கோவத்தை, என்னோட இது என்ன விஷயத்தையும் என்னால ஒரு கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர முடியல, ஒரு அதீத மகிழ்ச்சி, ஆனந்தமா, ரொம்ப கோபப்படுற, ரொம்ப வெறுப்பா வர, ஏதோ ஒரு ஷார்ட் ஃபீல்ல இருக்கிறேன், இன்னைக்கு இதெல்லாமே இருக்குல்ல, இது எல்லாத்தையும் ஒரே ஒரு சொல் தான். அன்புன்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ள பெரியதா இல்லை. அது இல்லாதனால மற்ற எல்லா விஷயத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா கொடுக்குறீங்க. நீ உன்னோட நீ என்னைக்கு நீ கனெக்ட் ஆகிறியோ அன்னைக்கு உன்கிட்ட அன்பு வருதுன்னா, இதுதான் உண்மை. உன்னோட நீ எந்த அளவுக்கு உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், உன்னோட செல்ஃபோட அனலைசேஷன், இது எந்த அளவுக்கு உன்னால கண்ட்ரோலா பண்ண முடியுதோ அப்ப நீ அன்பு உலகம்னு அர்த்தம். அப்போ நம்ம இதை நீ சொல்றது இப்போ நீங்க சொன்னதெல்லாம் உங்களுக்கு நடக்கணும், எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல கொண்டு வரணும், நான் கரெக்டா பார்க்கணும், கரெக்டா பேசணும், கரெக்டா செய்யணும், கோவப்பட்டோம்னா அது என்ன தேவை அதுக்கு நான் கோவப்படணும், எந்த ஒரு மகிழ்ச்சியும் ஒரு ஆனந்தம், அவ்வளவுதான். அது என்ன அந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க கரெக்டா கொடுக்கணும் அப்படின்னா நீங்க அன்புன்றதுக்குள்ள ஆழ்ந்து போகும்போது மட்டும் இருக்க முடியும். ஏன்னா இந்த சேவை செய்து நான் நிறைய விஷயத்த புரிஞ்சிருக்கிறேன். இந்த புரிதலுக்கு காரணம் என்னன்னா, நீங்க எது செய்தாலும் இந்த உங்களுக்கு தான் செய்வீங்க. இப்ப நீ எப்படி நீ ஆசைப்பட்ட என்ன நான் புரிஞ்சுக்கணும், என்ன நான் தெரிஞ்சுக்கணும், என்ன நான் ஒரு எண்ணம் வந்துச்சா, அது மொத்தம் உன்னன்ற ஒரு கனெக்ட் வந்துச்சு. இப்ப நீ உண்மைன்றதுதான் அதுக்கு பேரு பிறர். பிறருன்னும் நீ என்ன இங்க ஒண்ணு இல்லை. நீங்க அந்த பிறருன்னு ஒண்ணு இல்லைன்னு என்னைக்கு நீ கட் பண்றியோ அப்ப நீ வேற. இப்ப நீ சொன்னல என்னால என்னோட கண்ட்ரோல் பண்ண முடியும், அப்போ நீ வேற, அந்த உணர்வு வேறையா இருக்காது, ஒன்னா இருக்கும், எல்லாமே ஒன்னா இருக்கும். அப்ப ஒன்னா இருக்கும்போது உன்னால கரெக்டா கண்ட்ரோல் பண்ணி எல்லாம் பண்ண முடியும். இது எப்ப நீ அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்க முடியுதா, நீ உனக்குள்ள இந்த எண்ணத்தை மட்டுமே நீ வச்சு இதுக்கான சொல்யூஷன் சொல்லுங்க, இதுக்கான தீர்வு கொடுங்க அப்படின்னா, இதுக்கான தீர்வுன்றது நீங்க என்ன கேட்டல அந்த தீர்வு தான் நான் சொல்றேன். ஆனா நீங்க உங்களை மட்டுமே அனலைஸ் பண்ணி இந்த தீர்வு எடுத்துக்க முடியாது. இந்த தீர்வை பிறரோட நன்மையை நோக்கிதான் உன் நன்மை இருக்குது. அப்ப பிறர் ஆனந்தமா இருக்கணும், பிறர் சுகமா இருக்கணும்ன்ற எண்ணம் உனக்குள்ள என்னைக்கு தோணுதோ அன்னைக்கே உனக்குள்ள உன் சுகத்தையும், உன் சந்தோஷத்தையும், உன் சுதந்திரத்தையும், உனக்கு என்னென்ன தேவைன்றத உணர எல்லாமே ஃபீல் பண்ண ஈஸியா முடியும். ஏன்னா இங்க இப்ப நான் இந்த செயலுக்குள்ள வந்து எனக்குள்ள இருக்கிற கோபம், எனக்குள்ள எல்லா விஷயமும் தன்னைத்தானே அது கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துருது. நான் யோசனை பண்றேன், நான் இப்படி இல்லைன்னு இப்ப என்னால சொல்ல முடியுது. நான் இப்படி இல்லை, நான் இந்த மாதிரி இருந்தாலும் இவ்வளவு கோவப்படுறாளு, எல்லாத்தையுமே என்னால ஒரு நிதானம் இல்லாம எல்லாத்தையும் அந்த மாதிரியான சிந்தனைக்குள்ளாளு என்னால இப்ப நிதானமா ஒரு விஷயத்த பேசவோ, கேட்கவோ, உணரவோ, சொல்லவோ என்னால முடியுது. இது எப்படி முடிஞ்சுது? அதோட வெளிப்பாடு இப்ப நான் ஸ்பீச்சே பேசுறேன். அப்ப இந்த செயலுக்கான மூலம் என்ன, நான் ஒரு செயலை செஞ்சிருக்கிறேன், அதை ஒரு அனுபவத்தை எடுத்துருக்கிறேன், அதோட அவுட் புட்டின் வெளிப்பாடு தான் இப்ப நீங்க இந்த வார்த்தைகளை கேட்கும்போது இதுக்கான சொல்யூஷனா ஒரு வார்த்தையை சொல்றேன். இது சொல்யூஷன்றது வார்த்தையும் இருக்குது, இந்த வார்த்தைக்கான செயல்பாடுன்னு ஒண்ணு இருக்குது. அந்த செயல்பாடு நம்ம செய்யும் போது மட்டும்தான் நம்மளால அதை வர முடியும். இப்ப நான் என்ன சொன்னேன், இப்ப உங்களை எல்லாரையும் ஒரு அன்புன்ற செயலுக்குள்ள வாங்க, பிற வழி உங்க வழியா என்னங்க. இப்ப நம்ம எவ்வளவோ இந்த உலகில் எவ்வளவோ வாழ்க்கையில் என்னென்னவோ நடக்குது. ஆனா நீங்க எதனா பார்த்து நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா கிடையாது. உனக்கு வந்தா மட்டும் தான் நீ ஃபீல் பண்ணுவேன், உனக்கு வராத வரைக்கும் நீ எந்த ஃபீலுமே பண்ண மாட்டேன். அது உனக்கு வருதுன்ற போது நீ ஃபீல் பண்றதுன்றது மட்டும் என்னன்னா, நீ வேற, உன் உணர்வு வேறன்னு சொல்லலாம், இல்ல உன் உடல் வேற, உன் உயிர் வேறன்னு சொல்லலாம். வெவ்வேறையா இருக்கிற நம்ம வெவ்வேறையா தான் இருக்கிறீங்க. ஏன் அது வெவ்வேறையா இருக்கிறீங்கன்னா, பிறருக்கு வரும்போது நீ உன்னால ஃபீல் பண்ண முடியல இல்லையா, அப்ப உனக்கு வரும்போது நீ ஃபீல் பண்ற இல்லையா, அப்போ உனக்கு வரும்போது தான் உன்னால ஃபீல் பண்ண முடியும்னா அப்ப நீ வெவ்வேறையா தான் இருக்கிறீங்க அர்த்தம். நீ பிறருக்கு வரும்போது நீ ஃபீல் பண்ணுவ அப்படின்னா இந்த உடல் உயிரை ஒன்று கலக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா உயிர்னா எல்லாம் ஒண்ணு, உடல்னால எல்லாம் ஒண்ணு. புரியுதா? உயிரினாலும் உடல்னாலும் எல்லாம் ஒன்று தான். எனக்கும் உடல் தான், ஜீவராசிக்கு உடல் தான், ஒரு மனிதனுக்கு உடல் தான். இன்னொரு மனிதனுக்கு என்ன மனிதன் சரியான உடல் தானே. அந்த உடல்ல எந்த ஒரு காயப்படல எனக்குள்ள ஒரு பெரிய ஃபீல் ஆகல. இதுல என்ன சார்ந்தவனுக்கு எதனா ஆனா நான் ஒரு பெரிய ஒரு உணர்வுக்குள்ள ஒரு பெரிய ஃபீலுக்குள்ள போறேன். ஆனா அதே அந்த நிகழ்வு வந்து திருப்பி பழைய மாதிரி ரிலாக்ஸ் ஆகும். ஆனா நீ இந்த மாதிரி பிறருக்கு நடக்கும் போது இந்த ஃபீலை கொண்டு வரணும் நீ ஆசைப்படும். ஏன் நான் இந்த ஆசை நீங்க படணும்னு நான் சொல்றேன்னா, இந்த ஆசை ஒண்ணுதான்
உன்னோட இப்ப நீ சொன்னீங்க இல்லையா, என்னோட நான் கரெக்டா இருக்கு, எனக்கு கோவம் வருது, எனக்குள்ள வெறுப்பு வருது, அதீத மகிழ்ச்சிக்கு ரொம்ப நான் வெளிப்படுற நிறைய விஷயத்த நான் செய்யறேன், என்னால ஒரு கண்ட்ரோல்ல இருக்க முடியல. ஏன் கண்ட்ரோல் இருக்க முடியலன்னா, உன்னை நீ சரிப்படுத்தினா நீ அந்த கண்ட்ரோல் இருப்ப. உன்னை சரிப்படுத்திக்கிறதுக்கான ஒரு பாதை, ஒரு வழிதான் இது. அது என்னன்னா, பிறருக்கு வழியா உன் வழியா நீ என்னன்னு நீ ஆசைப்படும் போது மட்டும் இதெல்லாம் சரிப்படுத்திக்க முடியும். வேற எல்லாம் சரிப்படுத்திக்க முடியாது. கட்டாயமா நீ என்ன சொன்னாலும் ஒரு அளவோட தான் சரிப்படுத்திக்க முடியும், அதை மீறி எல்லாம் சரிப்படுத்திக்க முடியாது. அந்த அளவோட இருந்தா அந்த உலகில் வாழ்க்கை வாழ்றதுக்கு சரிப்படுத்திடலாம். அதை தாண்டி உன்னால போய் அதை சரிப்படுத்திக்க முடியுமானா முடியாது. நான் சொல்ற செயலுக்குள்ள நீங்க ஆழ்ந்து வந்து அதை செஞ்சீங்கன்னா எதையும் கடந்து உன்னால செஞ்சிட முடியும், யோசிக்க முடியும், நிதானம் உங்ககிட்ட இருக்கும், பெரிய விழிப்பு இருக்கும், உங்களோட வார்த்தை வந்து ஒரு பெரிய ஒரு சொல்லா மாறும், நிறைய விஷயம் உனக்கு லைவா தெரிய ஆரம்பிக்கும், பட்டவர்த்தமா எல்லா விஷயமே தெரியும், இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். அது எப்போ முடியும்னா சார், பிறர் வழியா உன் வழியா நீ என்னன்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தா, இது பயிற்சியானா பயிற்சி, இது சாதனையானா இது சாதனை, இது யோகம்னா இது யோகம், இதுவே தவம்னா இதுதான் தவம், இதுவே நீங்க இப்ப கேட்ட கேள்விக்கான சொல்யூஷன் இதான் சொல்யூஷன், வேற ஒண்ணுமே கிடையாது, இதுதான் சொல்யூஷன். இந்த சொல்யூஷன் உங்களால ஈஸியா பண்ணும். இது வந்து என்னன்னா, இது மாதிரி நான் சிந்திச்சு இந்த சிந்திக்கிறதுனால எனக்குள்ள டிஸ்டர்ப் ஆகுமா, ஒரே விஷயம் இருக்குது, பிறர் நல்லா இருக்கட்டும்னு நினைச்சு நீ டிஸ்டர்ப் ஆகுறதுதான் சரியான டிஸ்டர்பன்ஸ். அதான் சரியான டிஸ்டர்பன்ஸ். இந்த டிஸ்டர்பன்ஸ் மாயாகணும். நம்ம வாழ்க்கையே டிஸ்டர்பன்ஸ் தான், டிஸ்டர்பன்ஸ் நம்ம வாழ்க்கை இல்லை. இது தயவு செய்து புரிஞ்சுக்கணும். நான் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத நீ வாழ்ற, நீ ஏன் டிஸ்டர்பன்ஸ் பத்தி பேசுற? அப்ப நீ வாழ்றதே டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்குது. நீங்க யாராவது புரிஞ்சுங்க, நீ டிஸ்டர்பன்ஸ்லயே வாழ்ற, நீ இந்த சைட்ல செய்து டிஸ்டர்ப் ஆகும். பிறர் வழியா உன் வழியா என்ன, பிறருக்கு எதனா ஒன்னா செய்யணும்னு ஆசைப்படு, கொடுக்கணும்னு ஆசைப்படு, இல்ல யாராவது கொடுப்பாங்களான்னு என்ன, எல்லாரும் சிறந்தவதான்ற ஒரு சிந்தனைக்குள்ள வா, எல்லாத்தையும் உயர்வா பார்க்கணுன்ற தன்மையை கொண்டு வா. அப்படி கொண்டு வந்தாங்கன்னா இதுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் நீங்க எல்லாரும் சொல்றாங்க. என்ன நிறைய கேட்டுக்கிறேன், ஏன்னா அவங்க அறிவு கேட்டது அவங்களுக்கு தெரிஞ்சு சொல்லிட்டாங்க, இதை தவறுன்னு சொல்ல முடியாது. ஒரு படிப்பு இருக்குது, ஒரு நூலை படிச்சிருக்கிறாங்க, அதை கொண்டு சொல்றாங்க. யாருமே ஒரு அனுபவபூர்வமா ஒரு செயலை செய்து அதுல இருந்து வெளிப்பட்ட அறிவு கொண்டு பேசுறதுக்கு இன்னைக்கு இந்த இடத்துல சூழல்ல ஆள் குறைவு. எல்லாரும் ஒரு நூலை, ஒரு புக்கை, ஒரு குருமார அணுகி அதுல இருந்து ஏற்பட்ட அறிவு வச்சுதான் பேசுறாங்க. இப்ப நான் பேசுற அந்த அறிவு கிடையாது, இது ஒரே ஒரு அறிவு தான். அன்புன்ற ஒரு செயலை நான் ஆழ்ந்து செஞ்சு அதுல இருந்து ஏற்பட்ட வெளிப்பாடான அறிவு மட்டும் தான் நான் பேசுறேன். சுயமான சிந்தனை, சுய அறிவு, நான் அதை கொண்டுதான் இப்ப நான் பேசுறேன். வேற ஒரு காரணமும் கிடையாது. நான் பேசல எல்லா வார்த்தையுமே கலந்து வரும். இப்ப என்னால எந்த ஒரு விஷயமும் நோட்டீஸ் பண்ணி என்னால வைக்க முடியாது. ஒரு காலத்துல எல்லாத்தையும் நான் மறப்பேன். ஏன்னா மறப்பு இருக்கிறதுல பெரிய வரும், எனக்கு அதெல்லாம் ரொம்ப இயல்பா வரும். ஆனா இவ்வளவு நினைவா பேச முடியும் என்னால. என்னால மறக்கவும் முடியும், முழு நினைவா என்னால பேசவும் முடியும். இதுதான் இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, அந்த ஆசைன்னு இந்த மாதிரி நீங்க ஆசைப்படுறீங்க. இந்த ஆசை எப்போ நடக்குதுன்னா, பிறர் வழியே உன் வழியா என்னும் போது மட்டும் தான். இப்ப நான் ஸ்பீச் பேசுறேன்னா, இப்ப நான் மேக்சிமம் ஒரு 6, 7 மணிக்கு நான் உணவு சமைக்கணும். காலைல ஒரு 100 நாளைக்கு 150 நாளைக்கு நான் உணவு போடணும். இப்ப நான் உணவு பேசிட்டு இருக்கேன். இப்ப ஜஸ்ட் இப்ப வந்து மேக்சிமம் 5 ஆகுது, இன்னும் ஒரு மேக்சிமம் 1 2 ஹவர் பேசுவேன். பேசி முடிச்சு நான் அப்படியே சமையல் பண்ணுவேன். இது எனக்கு எல்லாமே ஆனந்தம். இந்த பேச்சு எப்படி எனக்கு மகிழ்ச்சியோ, அந்த செயல் எனக்கு அது மகிழ்ச்சி. எனக்கு எல்லாமே இது எல்லாமே வச்சு யாருக்கோசம் செயல் எனக்கோசம் தான் நான் செய்யறேன். ஏன்னா இங்க பிறர்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நானே இங்க பிறரா இருக்கிறேன், பலவா இருக்கிறேன், அனைத்துமா உணர்வு வந்துருக்கு. இந்த உணர்வை உணரணும்னா இந்த பிறர் வழிய உன் வழியா நம்ம உணர முடியும். இதுக்குள்ளே அந்த இப்ப நான் சொன்ன வார்த்தை அடக்கமா இருக்குது. பிறர் வழிய உன் வழியா என்னும் போதே பிறருன்னு நீன்னு ஒண்ணு இல்லைன்றது புரிஞ்சிடும். அது புரிஞ்சிச்சினாலே நீனும் இந்த உயிரின்னு உடலுன்னு ஒண்ணு இல்லை, எல்லாமே ஒண்ணு கலந்துருக்குது உன்னால உணர முடியும். அப்ப எல்லாமே ஒண்ணு கலந்துருக்குன்னா உங்க சிந்தனை ஒருமைக்குள்ள வந்து நின்றுடும். ஒருமைக்குள்ள வந்து நின்றுச்சுன்னா நீ என்னென்ன யோசிக்கிற, என்ன சிந்திக்கிற, என்ன அதுக்கேற்ற மாதிரி மட்டும் ஒரு ரியாக்ட் இருக்கும். அதை தாண்டி ஒரு ரியாக்ட் போகாது. இது 100% உங்களால செய்ய முடியும், உணர முடியும், ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா என்னால முடியும்னா எல்லாருனாலையும் முடியும். ஏன்னா நானே இங்க பலவா இருக்கிறேன், நானே இங்க அனைத்துமா இருக்கிற உணர்வு கொண்டு இருக்கிறேன். அந்த உணர்வுக்கு காரணம் இந்த செயல் தான். இந்த செயல் எல்லா இடத்துக்கும் தேவை இருக்குது, எல்லாராலையும் செய்யவும் முடியும். உடலால் செய்யலாம், மனதால் செய்யலாம், எண்ணத்தால் செய்யலாம், பொருளால் செய்யலாம். நீங்க எப்படி வேணா இதை செய்யலாம். அதை செய்யணும்னா அதை செய்யும் போது முழுக்க முழுக்க உனக்கோசம் நீ சிந்திச்சா, உனக்கோசம் நீ யோசனை பண்ணா எப்படி பண்ற அந்த மாதிரி இருக்கணும். என்னால இவ்வளவு காசு கொடுத்து பண்ண முடியும், அவ்வளவு பணம் தேவை, ஆனா முழுக்க முழுக்க எண்ணத்தை போட முடியுமா, சிந்தனை போட முடியுமா? அதுதான் சிந்தனை போடுறது. ஒருத்தர் ஏதோ ஒரு முடியல, அவருக்கு ஹெல்ப் பண்ணணும், 100 ரூபாய் பத்தி ஹெல்ப் பண்ணிட்டேன், அவருக்கு ஒரு 10,000 ரூபாய் வேணும், உங்களால அது பண்ண முடியல. ஆனா சிந்தனையை உங்களால வச்சுக்க முடியுமா? 10,000 யாருன்னா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற சிந்தனையை மட்டும் வச்சுக்கோ போதும். அதுதான் அதோட முடிவு. அது நீ 10,000 ரூபாய் 10 கோடி கொடுத்தது சமம். இந்த சிந்தனை ரொம்ப நாட்டி வச்சிருந்தா அது அவருக்கு இல்லை, அது உனக்கு 10 கோடி. இங்க ஒரு விஷயம் இருக்குது, எது செய்தாலும் அது உனக்கு தான். இந்த சிந்தனையோட நீ டிராவல் பண்ணி உன் வாழ்க்கையை, உன் வேலையை செய்வேன்னா உனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வரும்.
ஏன்னா அந்த மகிழ்ச்சி ஏன்னா நீ இந்த சிந்தனையினால அவருக்கு அந்த நிகழ்வு நடக்கப்பட்டிருக்கும். அவருக்கு நடக்கப்பட்ட ஒண்ணு அதோட ஏன்னா எண்ணத்தால் நடக்குது பார்த்தீங்கன்னா அது பெரிய வலிமை. அந்த எண்ணத்தை நீ ரொம்ப நாள் ஒண்ணுக்குள்ள போட்டு அசை போடும் போது மட்டும் அந்த நிகழ்வு நடக்கும். அப்ப அந்த அசை போடுறன்னா அந்த எண்ணம் அவருக்கு அந்த நிகழ்வு நடக்க வச்சிருக்கும். இந்த எண்ணமாவே நீ சிந்திச்சிருந்த இல்லையா, இந்த எண்ணமா இந்த உடல் இந்த உயிரும் இப்படி ஒண்ணு கலக்கும். அந்த ஒண்ணு கலக்கும் அந்த ஒருமை குணம் வரும். ஒருமை குணம் வரும்போது உனக்குள்ள போவோம், நீ பாக்குற பாரு, உன் விழிப்பான தன்மை எல்லாமே சும்மா சூப்பரா ஒரு நேர்கோட்டில் வரும். ஏன்னா ஒருமை குணத்துல டிராவல் பண்ண ஆரம்பிக்க எல்லாமே நீ சொல்ற இத்தனை விதமான குணங்களும் ஒண்ணு கூட ஆரம்பிக்கும். ஒன்னோட ஒண்ணு கலந்து எல்லாரும் ஒத்துப்படுவாங்க. ஒருத்தருக்கு ஒண்ணு ஒருத்தர் இல்லை இப்படி பண்ணு அப்படின்னு அது உள்ளுக்குள்ளேயே சொல்லி நம்மளை சரியா பார்க்க வைக்கும், சரியா பேச வைக்கும், சரியா கேட்க வைக்கும், சரியா ஒரு உணர்வான ஒரு விஷயத்த சரியா எடுத்துக்க வைக்கும், எல்லாத்தையுமே சூப்பரா புரிய வைக்கும். அந்த புரிதல் வந்தோடனே இந்த உலகில் இந்த விளையாட்டுன்ற வாழ்க்கை விட்டு வெளியே வந்துங்க. இந்த விளையாட்டு விட்டு அழகா வெளியே வந்துடலாம். அது வெளியே வந்து நீங்க இந்த வாழ்க்கையோட இருப்ப, இந்த வாழ்க்கையில இருந்து இந்த வாழ்க்கையில இந்த விளையாட்டு தளத்துக்கு மேல இருந்து நீ பாக்குற மாதிரி இருக்கும். எப்படின்னா நீங்க ஒரு ஃபுட்பால் கிரவுண்டுக்கோ ஒரு கிரிக்கெட் கிரவுண்டுக்கோ நீங்க போறீங்கன்னா அந்த கிரவுண்டுக்குள்ள நீ பார்ட்டிசிபேட் பண்ணினே இருந்தாலும் நீ பண்ணாம மேல நின்று பார்ட்டிசிபேட் பண்ற நடக்கிற நிகழ்வு பார்க்க முடியும். உள்ளே நீ தான் இருப்ப, மேலே நீ தான் இருப்ப. இந்த ரெண்டு நிகழ்வும் உங்களால லைவா உணர முடியும், புரிஞ்சிட முடியும். அப்ப நீ எப்படி விளையாடுவேன்? ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். எதுக்குமே பெருசா இருக்கும். ஏன்னா அந்த கிரவுண்டே நீ தான். அந்த அளவுக்கு விட்டு அறிவு வந்துடும். அப்ப அந்த அறிவு வந்து ரிலாக்ஸேஷனுக்கு எல்லையே இருக்கு. இந்த ரிலாக்ஸேஷன் தான் முடிவு. இதுதான் ஆனந்தம். இதுதான் நீங்க எல்லாரும் இங்க கேக்குறீங்க. இது உங்களுக்கு எல்லாருக்கும் முடியும்னு உங்க உள்ளார்ந்த மனசுக்கு தெரியும். எப்ப தெரியும்? சிறிய வயதுல தெரியும். வளர வளர இந்த ஆசையினால அது மறைக்கப்பட்டு தெரியாம போகுது. இது மறைக்காம கண்டினியூவா நம்மளுக்கு கண்டினியூ ஆகணும் அப்படின்னா நம்ம அன்புன்ற ஒரு செயலுக்குள்ள ஆழ்ந்து போகும்போது இது ஈஸியா புரிஞ்சிட முடியும். பிறர் வழியா உன் வழியா என்ன இது டிஸ்டர்பன்ஸ்ன்னு சொல்றாங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் இருக்கட்டும், நான் டிஸ்டர்ப் ஆகிறேன், இதை செஞ்சு நான் டிஸ்டர்ப் ஆகிறேன், இதை கொடுத்து நான் டிஸ்டர்ப் ஆகிறேன், எல்லாத்தையும் நான் டிஸ்டர்ப் தான் இருக்கிறேன். இதை செஞ்சாதான் டிஸ்டர்ப் ஆகணும், இதை புது டிஸ்டர்பா, இதை நான் பண்ணி டிஸ்டர்ப் ஆகும். இந்த டிஸ்டர்பன்ஸ் அந்த டிஸ்டர்பன்ஸ் நீக்கிடும். நான் ஏன் டிஸ்டர்ப் சொன்னா நீங்களால டிஸ்டர்ப் பண்றதா உங்களால ஏத்துக்க முடியாது சொன்னாங்க. நீங்க டிஸ்டர்ப் இல்லாம உங்க வாழ்க்கையை வாழவே முடியாது. உங்க வாழ்க்கையோட ஓட்டத்துக்கு காரணம் டிஸ்டர்பன்ஸ் தான். என்ன டிஸ்டர்பன்ஸ் தான் என்னன்னு முதல்ல புரிஞ்சுங்க. எனக்கு இது தேவை, எனக்கு இது வேணும், எனக்கு இந்த காசு வேணும், இதெல்லாம் டிஸ்டர்ப் தெரிஞ்சு உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணதே தெரியும். இதெல்லாம் டிஸ்டர்ப். இந்த டிஸ்டர்ப் நீக்கிறதுக்கு தான் ஓடிக்கிறீங்க. எனக்கு நோய் நீங்காதா, எனக்கு நிறைய காசு வந்தாதா, எனக்கு சரியா கல்யாணம் ஆயிட்டாதா, எனக்கு சரியா வீடு கிடைக்காதா, நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்க மாட்டேனா, ரொம்ப அழகாக இருக்க மாட்டேனா, இதுதான் டிஸ்டர்பன்ஸ். இந்த டிஸ்டர்பன்ஸ் தான் நீங்க வாழ்க்கையை வாழ்றீங்க. அப்ப இதே டிஸ்டர்பன்ஸ் இன்னொருத்தர் இருக்குது. அந்த டிஸ்டர்பை நீக்க நம்ம டிஸ்டர்பா நீக்க முடியல. இந்த டிஸ்டர்பா நீக்கிறது நம்ம இருக்கிற டிஸ்டர்பே கஷ்டமா. இதோட சரி நான் டிஸ்டர்ப் இருக்கட்டமே, தாராளமா செஞ்சு பாரு. இது சூப்பரா. இப்ப நான் சொல்றது வந்து ஏன்னா இது ஒரு இப்போ இந்த நேரத்துக்கு ஏற்பட்ட ஒரு சிக்னல் பேசுறதுனால, ஏன்னா இதெல்லாம் நான் எது ஒண்ணுமே நான் பேசும்போது எந்த யோசிச்சு பேசும்போது என்னென்ன வார்த்தைகள் அதுல இருந்து வெளிப்படுத்தோம் நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். டிஸ்டர்பன்ஸும் சொன்னேன். அந்த டிஸ்டர்பன்ஸ் நீக்க முடியும். உண்மைதானே? உண்மைங்கய்யா. எல்லாமே அப்படிதான். ஒரு டிஸ்டர்பன்ஸ் நீக்கும். உண்மை இல்லையா? அது யோசனை பண்ணி பாருங்க. ஏன்னா எந்த ஒரு பொருள் ஒரு தடையா இருந்தாலும் இன்னொரு பொருளை போட்டு அதை சரிப்படுத்த முடியும். இப்போ உனக்குள்ள இவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, இதே டிஸ்டர்பன்ஸ் எல்லாத்துக்குள்ள இருக்கு. அப்ப அந்த டிஸ்டர்பன்ஸை நீக்கணும்னு நீ ஆசைப்படு. ஏன்னா ஒரு டிஸ்டர்பன்ஸ் நீக்க உன்னால முடியறது கஷ்டம். ஆனா பிற டிஸ்டர்பன்ஸ் ஈஸியா நீக்க முடியும். இது ஒரு சூட்சமான ஒரு வழி. ஏன்னா இது ஒரு சாதனை. இங்க அன்புன்றது சாதாரணம் கிடையாது. அன்புன்றது அனைத்தையுமே புரிய வைக்கக்கூடிய தன்மை அன்புக்குள்ள இருக்கு. ஏன்னா அன்புன்றதை ஆழ்ந்து செஞ்சு புரிஞ்சு சொல்றதுக்கு இன்னைக்கு யாருமே இந்த சூழலுக்குள்ள இன்னும் வெளிப்படல. இப்ப நம்மளோட எண்ணங்களை செயல் வெளிப்பட்டு நீ ஒரு 10 வருஷமா இந்த நிகழ்வுல செஞ்சுருக்காங்க. அதோட வெளிப்பாடாதான் இந்த வார்த்தைகளே. அப்போ அந்த அன்புக்குள்ள எவ்வளவு வலிமை இருக்குன்றத நான் பார்த்திருக்கிறேன், உணர்ந்திருக்கிறேன், அதை புரிஞ்சிருக்கிறேன். இந்த நான் புரிஞ்சதுனாலே நீங்க இவ்வளவு தைரியமா இவ்வளவு தரையும். ஏன்னா அன்புன்னா தைரியம்னு அர்த்தம். அந்த தைரியத்துக்கு எல்லையே கிடையாது. ஏன்னா அனைத்தையுமே உணர்ந்த ஒரு தைரியம் வந்தவங்க கிட்ட என்ன வரும்? கட்டாயமா. புரியுதுங்களா? அதான் சொன்னேன் டிஸ்டர்பன்ஸ் சொன்னேன். அதுல ஒரு சொல்யூஷன் சொல்றேன். டிஸ்டர்பன்ஸ் பண்ணு, நீ டிஸ்டர்ப் ஆகும். வேற டிஸ்டர்பன்ஸ் நீக்கணும்னு உன்னை டிஸ்டர்பன்ஸ் அதிகப்படுத்து. ஆட்டோமேட்டிக் ஒரு டிஸ்டர்ப் போதே மட்டும் பாருங்க. இங்க அதுக்கான ஒரு விஷயம் கூட சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு ஒரு பெயின் இருக்குன்னு வச்சுங்களேன். நம்மளுக்கு ஒரு பெயின் ஒரு வலி இருக்கு. அந்த வலி நீங்க ஒரு ஆசை இருந்துச்சுங்க. ஒண்ணுமே இல்லை, உங்களுக்கு இன்னொரு வலி எக்ஸ்ட்ராக்ஷன் வலி நீங்க. ஆமா. எப்படி இந்த வலி எப்படி நீங்கிச்சு? சும்மா யோசனை பண்ணிப்பேன். ஒரு டிஸ்டர்பன்ஸ் நீங்கணும், அதை விட பெரிய டிஸ்டர்பன்ஸ் இந்த டிஸ்டர்பன்ஸ் கண்ணுக்கு தெரியாது. இது மறையும். இதுதான் சிம்பிள் லாஜிக். உண்மைதானே? உண்மைங்க. இது நான் நிறைய விஷயத்துல நானே இப்ப ஏன்னா நம்மளோட வாழ்க்கையை வாழும்போது ரொம்ப வீட்டுல அதிக பிரச்சனை எல்லாமே போகும். அது போகும்போது நான் வேலைக்கு போகணும். வேலைக்கு போன உடனே முற்றிலுமா இது அப்படியே மறந்து அந்த வேலை முழு கவனமும் செலுத்துவேன். அது டிஸ்டர்பன்ஸ் தான் நீ வேலை செய்யணும். முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா வேலைன்றது
சந்தோஷம் கிடையாது, டிஸ்டர்பன்ஸ் தான். டிஸ்டர்பன்ஸ் தான். நான் இந்த டிஸ்டர்பன்ஸ் போறதுக்கோசரம் நான் அந்த வேலைக்கு ஆழ்ந்து கவனம் செலுத்துவேன். இப்ப செலுத்து இப்ப சூப்பரா செய்யணும், எல்லாரும் பாராட்டுவான், அதை செம்மையா செஞ்சு பாராட்டுவான். ஆனா அந்த டிஸ்டர்பன்ஸ் தான் நான் பண்ணிருக்கேன். எனக்கு நான் ஒண்ணும் பண்ணல. அந்த டிஸ்டர்பன்ஸ் ஆழ்ந்து பண்ணும்போது நான் மறக்கிறேன். எதை மறக்கிறேன்? எனக்கு டிஸ்டர்பன்ஸ் எதை நினைச்சனோ அதை மறந்து இன்னொரு பெரிய டிஸ்டர்பன்ஸான வேலையை ஆழ்ந்து செய்யணும். நான் இதான் பண்ணுவேன். நான் அது செய்யும்போது தான் ரிலாக்ஸ் ஆயிடுவேன். ஈவினிங் வரும்போது எல்லாரும் சூப்பர் சமந்தவன் இது மறந்தே மறந்துடுவேன். அப்போதான் நீ அப்போ தோணும், இதே நல்லா இருக்குது. இந்த மாதிரி தான் இங்க நிறைய பேர் வேலை செய்றீங்க. உங்க நிறைய பேர் குடும்பத்துல இருந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் நீங்கிறதுக்கோசம் வேலைக்கு போறீங்க. வேலைக்கு போய் அந்த வேலை செய்யும் போது ஆழ்ந்து நிறைய பேர் செம்மையா வேலை செய்வான், இதுதான் செய்வான், ஆழ்ந்து செய்வான். இந்த நிறைய டிஸ்டர்பன்ஸ் மறப்பான். அது டிஸ்டர்பன்ஸ் வீட்டுல யாருக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட அந்த உடம்பு சரி மறக்க முடியாது நம்மளால. அது அப்படியே ஓடினே இருக்கும். ஆனா வேலை ஆழ்ந்து போயிட்டு அதிகமா டிஸ்டர்பன்ஸ் இருந்தாரு யாருன்னா உடம்பு முடியல கஷ்டம் நம்ம தாங்க முடியாது, ஒரு மாற ஃபீல் ஆகும். அப்ப வேலை கொஞ்சம் கவனத்துல இருக்கும்னா அந்த இது மறக்கிறது மறதி பெரிய ஒரு கிஃப்ட் வரும். அது எப்போ வரும்னா ஒரு டிஸ்டர்பன்ஸ் இன்னொரு டிஸ்டர்பன்ஸ் அதிகப்படுத்தும் போது இது மறக்கும். இது இயல்பு. ஏன்னா ஒரு வாட்டி தான் ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்க முடியாது, டிஸ்டர்பன்ஸ் கொடுக்க முடியாது. அதனால அதை மறக்க வச்சு இதை மட்டும் கொடுப்பாங்க. ஒரே பொருளா தான் சுத்தி வரும். அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கணும். இதுவே நீ என்ன பண்ணலாம், இப்ப நம்ம வேலைக்கு போய் நான் அதை மறக்கிறேன். இதே போல பிறருக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நீ ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிச்சிரு, தன்னோட வேலையும் ஆட்டோமேட்டிக்கா என்ன பாருங்க, இப்போ ஆக மொத்தத்துல பிறர் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணத்துல நீ டிஸ்டர்ப் ஆக போற. ஏன்னா ஏற்கனவே கையில காசு இல்ல, போறதுல வீட்டுல இதுவாகுது, நேரம் இல்லைங்க அப்படின்னு ஒரு வாரம் போட்டு நான் போறேன் அப்படி போயிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் ஆழ்ந்து செஞ்சு பாரு, உனக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா மறந்து வரேன். இதே இதை மறப்பேன். இந்த மறந்து அந்த செயலுக்குள்ள ஆழ்ந்து போக ஆரம்பிச்சிருவேன். ஆழ்ந்து போகும்போது அதுல இருந்து ஏன்னா இப்படி வேலை செய்ய போல பிறரோட டிஸ்டர்பன்ஸ் நீங்க போக சொல்றீங்க, புரியுதா? அப்ப என்ன ஆகுனா ஊர் டிஸ்டர்பன்ஸ் நீங்கிறதுக்கு ஈஸியாகும். ஏன்னா இதெல்லாம் இப்ப நான் சொல்றதெல்லாம் ஒரு மூலமான ஒரு விஷயம். இது நம்ம எல்லாம் ஆழ்ந்து செய்யணும். எவ்வளவு பேர் எவ்வளவு டிஸ்டர்ப் இருக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அது நீங்கன்னா இது பெரிய சொல்யூஷனு. இது டிஸ்டர்ப் ஆக போதில்ல, நீங்க டிஸ்டர்ப் நீங்க சொன்னதுனால அதை கொண்டு இந்த வார்த்தையை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா இது டிஸ்டர்பா நிறைய பேர் எனக்கு வேலை இல்லையா, ஆனா உண்மையா டிஸ்டர்ப் ஆகுறான். இங்க வந்தா டிஸ்டர்ப் நீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இது வந்தா டிஸ்டர்ப்னு சொல்ற அளவுக்கு சூழல் இருக்கு. ஆனா அது பரவாயில்ல தூக்கி போட்டு இதுக்குள்ள அந்த செயலை செஞ்சீங்கன்னா இதை டிஸ்டர்பன்ஸ் நீக்கணும் நீங்க ஆசைப்பட்டா ஒரு டிஸ்டர்பன்ஸ் கட்டாயமா. ஏன்னா நீங்க அன்பு செய்யணும். நான் எப்படிங்க செய்யுது, எங்கிட்ட காசு இல்லைங்க, எங்கிட்ட நேரம் இல்லைங்க, டைம் இல்லைங்க, இல்லைன்னு சொல்லி நீங்க இல்லாம போறதுக்கான எல்லா வேலையும் பாக்குறீங்க. கஷ்டம் சொல்லி கஷ்டப்படுறதுக்கான எல்லா வேலையும் பாக்குறீங்க. துன்பம் சொல்லி துன்பம் வரதுக்கான எல்லா வேலையும் பாக்குறீங்க. டிஸ்டர்பன்ஸா இருங்க, அதை போய் பண்ணா சொல்லி இங்க ஊருப்படை டிஸ்டர்பன்ஸ் வராங்க. இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம பிறர் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, பிறர் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இறங்கி அந்த செயலுக்குள்ள இறங்கி செய்ய ஆரம்பிக்கும். அதை நான் எப்படி சொல்லிடுறேன்னா, மனிதருக்கு செய்யலாம், ஜீவராசிக்கு செய்யலாம், எண்ணத்தால் செய்யலாம், பொருளால் செய்யலாம், உடலால் செய்யலாம். இப்போ நான் அந்த ஜட பொருளுக்கள்லாம் உயிருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நான் எல்லா விதமான ஜானங்களையும் பேசுகிறேன். இதுதான் அதெல்லாம் கிடையாது, என்னால இது முடியாது, என்னால அது முடியாது. முடியாதுன்னு சொல்ற ஒரு வார்த்தைக்கு இடையில அளவுக்கு நான் பேசியிருக்கிறேன். ஏன்னா அன்பு எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது, எல்லாத்துக்குள்ளேயும் அந்த அன்பு இருக்குது. எல்லாத்துக்குள்ள அன்பு அவங்களால எடுத்துக்க முடியுன்ற அளவுக்கு ஒரு சூழலை நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். இங்க எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது, எல்லாத்துக்கும் உணர்வு இருக்குது, எல்லாத்துக்கும் தேவை இருக்குது, எல்லாத்துக்கும் அன்பு தேவைப்படுது, எல்லாத்துக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. உனக்குள்ள டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. விட்டுக்கிறீங்க ஜட பொருள், நீங்க எங்க வேலை செய்றீங்க, என்ன பண்ணுங்க, அந்த இடத்துக்குள்ளே உங்களால அன்பை வெளிக்காட்ட முடியும். ஏன்னா எல்லா பொருளுக்குள்ளும் உயிர் இருக்குது, எல்லாத்துக்கும் உணர்வு இருக்குது, எல்லாத்துக்கும் டிஸ்டர்ப் இருக்குது, உனக்கும் டிஸ்டர்ப் இருக்குது. உன் டிஸ்டர்ப் நீங்கன்னா அவங்க டிஸ்டர்ப் நீங்கிற அளவுக்கு அவங்ககிட்ட அன்பை காட்டினா அது எந்த பொருளாயும் சரி, அதை தொடும் போது, அதை பார்க்கும் போது அந்த தன்மையில போய் தொட்டு பாரு, அதை பாரு, அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஒரு பொருள் எடு கையில அன்போட தூக்கியது, அன்பா எடுக்கிறதுக்கும் ஒரு பொருள் எடுத்துக்கு வித்தியாசம் வருது. தொடுறதுக்கும் அன்பா தொடுறதுக்கும் வித்தியாசம். ஒரு பொருளை பாக்குறதுக்கும், இப்ப நான் சேரை பாக்குறேன், அந்த சேர் என்ன பாக்குதுன்ற நான் பார்த்தா கை வேற, ஆமா பாக்குறேன் சேர் அப்படின்றத பார்த்தா வேற அதுதான். நான் பாக்குறேன் அந்த சேர் என்ன பாக்குது, அப்படி பார்த்தா அந்த சேர் என் போக்கஸ் என்ன பாக்குற மாதிரி தான் தெரியும். அப்படி அந்த அந்த உணர்வு நீ கொண்டு வர முடியுமா? நான் முடியும். இந்த மாதிரி உணர்வு உனக்குள்ள வரும்போது நான் சொன்ன உன்னோட விழிப்பு, உனக்கு வர கோவம் எல்லாமே ஒரு கண்ட்ரோல் தான். அது நீங்கி உன்னை விட்டு அது போகவே போகுது. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து உன்னை அடுத்தவங்க டிஸ்டர்பன்ஸ் நீக்கணும், அடுத்தவங்க சந்தோஷமா நினைச்சிட்டு இல்லையா, உன்னு நீ சந்தோஷமா இருக்கணும், ஒரு டிஸ்டர்பன்ஸ் நீக்கணும், உன்னை சுத்தி இருக்கிற எண்ணாலைகள் அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு இங்க எல்லா பொருளுமே, அது ஜீவராசியா இருக்கும், மனிதாட்டம், இயற்கையில் இருக்கிற எல்லா ஜட பொருளையும் நம்ம உதவி பண்ணுவோம். நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணா, அவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சா, அவங்க டிஸ்டர்பன்ஸ் நீங்கணும்னு நினைச்சா நம்ம டிஸ்டர்பன்ஸ் 100% நீங்கும். பிறர் வழிய உன் வழியா எண்ணுவதே சாதனை. பிறர் வழிய உன் வழியா நீ நினைக்கும் போதே உனக்கான வழி புறப்பட்டு நீயே அனைத்துமா இருக்கிறன்ற ஒரு உணர்வை புரிஞ்சு நீ எதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு உன்னால உணர்வு பூர்வமா சொல்லக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்குள்ள வெளிப்படுனா அன்புன்ற செயலை செய்யும் போது பிறர் வழிய உன் வழியா எண்ணும் போது பிறர் வழின்றது பிறர் அரவணைக்கிறதுன்றதுதான் அந்த வலி நீக்கம். இப்போ ஒரு வலி சேருக்கு வலிக்குதுன்னு
அந்த வலின்றது ஒண்ணும் இல்லை. நம்ம உட்காரோம், பண்றோம், தூக்குறோம், போடுறோம். ஒரு வாட்டி கூட போய் அதை அன்பா தூரல, அது என்ன பார்க்குதுன்ற மாதிரி நம்ம பார்க்கல. உண்மைதானே? போய் அப்படியே அன்பா அணைச்சு அதில் போய் உட்காருங்க. அதை நம்ம சும்மா ஒரு கட்டி பிடிச்சி அதை மொத்தம் கொடுக்கல, இல்ல அதை அப்படியே அதை கீழே வச்சு சேரு காலில் ஊந்து பா நம்ம எவ்வளவு அழகா உட்கார சாமி அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி நம்ம அதை கும்பிடுங்க. இந்த செயலை நீங்க செஞ்சீங்கன்னா அது வந்து ஏற்படுற ஒரு ஆனந்தம். பேசும்போது இதுக்குள்ள மகிழ்ச்சி வருது. ஏன்னா இப்ப இவங்க எல்லாரும் அதை கேட்கறாங்க. உண்மைதானே? இப்ப நான் பேசுறேன், இந்த மொபைல்ல தெரியுது. இப்ப இது எவ்வளவு பெரிய புண்ணியம் பண்ணியிருந்தா என்னோட பேச்சு எல்லாருக்கும் கொடுக்க முடியும். அப்ப அந்த மொபைல் எவ்வளவு சிறந்தது. அதுக்கு கீழே ஒரு ஸ்டாண்டு, நான் உட்காந்துங்கிற ஒரு அறை, ஒரு டேபிள், எல்லாமே பாருங்க. இப்ப கால் வலி தொங்கப்பட முடியல, உன்னை கீழே ஒரு சேரை கொடுத்து காலுக்கு ஒரு சுவன் வச்சு, நான் சேர் இருந்தாதான் நல்லா கட்ட முடியும். அப்ப அந்த சேர் இருக்குது இல்லையா, அப்ப அவங்களுக்கு ஒரு அன்பு நம்ம காட்டணும்ல. நம்ம கிட்ட அன்பு காட்டாங்கல்ல, கட்டாயமா நம்ம கிட்ட அன்பு காட்டுறவங்க எல்லாமே நம்மளுக்கு அன்பு காட்டுறவங்க. நம்ம அன்பை காட்ட ஆரம்பிச்சா நம்மளே அனைத்துமா இருக்கிற ஒரு பேரறிவை நம்மளால 100% வந்து சுகமா சுதந்திரமா இன்பமா நம்ம எல்லாருனாலே வாழ முடியும். பிறர் வழியே நம்ம வழியா எண்ணுவதே சாதனையா கொள்ளும்போது கட்டாயம்.